This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஜாக்பாட் கொடுத்த தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட தொகுப்பாசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தொகுப்பூதிய பணியாளர்கள் கடந்த சில காலமாகவே ஊதிய உயர்வு கோரிக்கையை முன்வைத்து வந்தனர். இதற்கிடையே தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு 5% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கடந்த 2021 தேர்தல் அறிக்கை சமயத்தில் திமுக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தது. குறிப்பாக 10 ஆண்டுகள் மேலாக பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆணை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி பணி நிரந்தர கோரி தொகுப்பூதிய பணியாளர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். தமிழக அரசு இதுவரை இந்த விவகாரத்தில் முடிவு எதுவும் எடுக்கவில்லை. இதற்கிடையே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் முழுநேர தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு 5% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் புரோகிராமர், சிவில் பொறியாளர், கணக்கு மற்றும் தணிக்கை மேலாளர், எம்ஐஎஸ் ஒருங்கிணைப்பாளர், எஸ்எம்சி கணக்காளர், தரவு பதிவு அலுவலர், அலுவலக உதவியாளர் ஆகியோர் 5% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் 1 முதல் இந்த ஊதிய உயர்வு கணக்கிட்டு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசு பணியில் உள்ள ஓய்வு பெற்ற ஆலோசகர்கள், உதவியாளர்களுக்கு இது பொருந்தாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊதிய உயர்வு பெற ஓராண்டு பணி அனுபவம் என்பது கட்டாயம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.